ஐயோ ஐயோ, நேரமாச்சுங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? எங்க? நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு தான். நான் எங்க போனாலும் 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப வந்துடணும். இல்லனா பெரிய பிரச்சனையே வெடிச்சிரும். இனி நீ யாருக்காகவும் பயப்படாத சீதா. நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். ஆமா, நீ எங்க இருக்க சீதா? சொல்லு. இங்கதான்ப்பா, நிறுத்து. என்ன இங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இல்ல சீதா, நீ போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு சொல்லிட்டு வா. நான் இங்கே இருக்கிறேன். ஏய் நில்லு. எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? இல்லம்மா, அது வந்து இங்கேயே இரு. ஐயா வருவாரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு உள்ள வா. என்னங்க, இவன் வந்திருக்கா பாருங்க. ஓஹோ, நீயா? ஐயா, அது வந்து ஏமா, சொல்றதுக்கு எதுவும் மண்டையில ஏறாதா? சொல்லாம கொல்லாம எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கோம்? இல்லங்க ஐயா, காலையில நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. சீக்கிரம் வந்துடலாம் நினைச்சுதான் போனேன். அப்புறம் நடந்து வரும்போது வழியில உனக்கு ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சா? இந்த வீட்டுக்கு வேலை கேட்டு வரும்போது நீ எப்படி வந்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எது சொன்னாலும் செய்வேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், எதோ போட்டாலும் சாப்பிட்றேன்னு சொல்லி தானேமா வந்த? ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கய்யா. நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, நீ சொல்றத நான் கேட்கணுங்கிற. என்ன திமிரா உனக்கு? வரும்போது அப்படியே பரிதாபமா மூஞ்ச வச்சுட்டு வர்றது. முதலாளி இழிச்சவாயன்னு தெரிஞ்சதும் தலை மேல ஏறி உட்கார வேண்டியது. ஐயா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏன் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே சத்தம் போடாத மெதுவா பேசுங்கன்னு சொல்றியா? என்ன திமிரா உனக்கு? யாரியா நீ? பிறந்த வீட்டுல எதுவும் நுழையிற மாதிரி நீ பாட்டு நுழைஞ்சிட்டு இருக்க? ஐயா, இவர் என்னோட வீட்டுக்காரரு. எது வீட்டுக்காரனா? ஆமா, இத்தனை வருஷம் இல்லாத புருஷன் திடீர்னு எங்க இருந்துமா வந்தாரு? சீதா, விஷயத்த சொல்லிட்டியா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்லணும்? உன் புருஷனையே இங்க தங்க வைக்க ரெக்கமெண்டேஷன் பண்ண போறியா? ஐயா, சீதா ஒரு நிமிஷம். சார், இங்க பாருங்க, நான் சீதாவோட புருஷன். நான் இங்க தங்குறதுக்காகவோ திங்கிறதுக்காகவோ வரல. என் பொண்டாட்டிய திரும்ப அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். இனி அவ உங்களுக்கு வேலைக்காரியும் கிடையாது, நீங்க அவளுக்கு முதலாளியும் கிடையாது. இவ்வளவு அக்கறையா பேசுறிய? புருஷனா பொண்டாட்டி கூட இல்லாம இத்தனை வருஷம் எங்கேயா போயிருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன கோவம் வருதா உனக்கு? சார், நீங்க பேசுறது சரியில்லை. உங்ககிட்ட நல்லபடியா சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். நாமா, உன்னோட திடீர் புருஷன் பெரிய ரவுடியாட்ட இருக்கு. இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க சொல்லு. ஒரு போன் பண்ணான்னு வச்சுக்க, போலீஸ் வந்து அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிடும். இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க நீங்க 2 பேரும். போதும், இதுக்கு மேல தேவையில்லாம பேசாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓ, புருஷன் கூட இருக்கிற தைரியத்துல எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு? யோ, உண்மையிலேயே நீ இந்த அம்மாவுக்கு புருஷனா இல்ல வர வழியில தள்ளிட்டு வந்த புருஷனா? இப்படியெல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நாம அன்னைக்கே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். மச்சான், மாமா அப்பவே அந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாருன்னு ஒண்ணுமே புரியல. உடனே ஏதாச்சும் பண்ணுங்கடா. அவர் ராத்திரி வர வெறியில வந்து நின்னது பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரலடா. அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குதுடா. அதுவும் கதவு ஜன்னல்ல பாக்கும்போது அவர் அப்படியே வெளியில நிக்கிற மாதிரியே இருக்கு. தூக்கமே வரல. சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாதுன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றது? இப்ப எதுக்கு தேவையில்லாம 3 பேர் பயந்துட்டு இருக்கீங்க?
அந்த ஆளை இப்போ ஆஃப் பண்ணும் அதானே? ஆ ஆ, ஆ. அவர் இப்ப எங்க தங்கியிருப்பாரு? ஆளே இல்லாத ஒண்டி கட்டைய எங்கன்னு போய் தேடுவ? அவர் எங்க போறாரோ இல்லையோ ஒரு இடத்துக்கு நிச்சயமா போவாரு. எங்கடா? அம்மா. ஆமால கரெக்ட். கண்டிப்பா ஒரு அம்மா எங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருப்பாரு. சொல்ல முடியாது மச்சான். இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருப்பாரு. சிட்டியில் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க சான்ஸ் கம்மி தான். டேய், முதல்ல அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்கள போய் பார்த்து என்ன மச்சான் பண்றது? இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்போவுமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அம்மா பேச்சை தவிர. ஆமா. ஆனா நாம தான் இத்தனை வருஷமா போய் பார்க்கவே இல்லையே. இப்ப போய் பார்த்தா அவ்வளவுதான். எதில் அடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்பா அம்மாவை போய் பார்க்கறதுக்குள்ள வாங்க நம்ம போய் அம்மாவை பார்த்துருவோம். அம்மாவை பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்கள அப்படியே லாக் பண்ணி நேராக தூக்கி நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துடணும். கரெக்ட். இத்தனை வருஷம் பொறுத்து போய் அத்தைய கூப்பிட்டா உடனே வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதானே. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேல அப்பாவை விட அம்மா தான் இன்னும் பயங்கரமா கோவமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன். நம்மளால அப்பாவை எதுவும் பண்ணி சமாதானப்படுத்த முடியாது. ஆனா அம்மா அப்படி இல்லை. இந்த 7 வருஷம் இல்லை, இன்னும் 7 வருஷம் கழிச்சு போய் நாம அம்மா காலில் விழுந்து அழுது ஒரு டிராமா போட்டாலும் நாம சொல்றதான் கேட்பாங்க. அம்மாவை நாம தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். கண்டிப்பா அதை அவங்க மறந்துருக்க மாட்டாங்க. டே ரவி, இந்த உலகத்துல மதர் சென்டிமெண்ட்டுக்கு ஈக்குவலா வேற எதுவுமே கிடையாது. அம்மா, அப்பா எங்களெல்லாம் கொல்ல போறாரு, நீதாம்மா காப்பாத்தணும்னு பெருசா ஒரு டிராமா போட்டன்னு வை. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாண்ணே? டேய், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா இந்த உலகத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட். செம்ம ஐடியாவா இருக்குடா. எனக்கு இது ஓகேப்பா. ஓகே தான். என்ன உங்களுக்கு ஓகே தானே? அம்மாவை எப்ப பார்க்க போறோம்? டே ரவி, இந்த வீடு தானே? நல்லா தெரியும்ண்ணே, இந்த வீடு தான். போய் பார்க்கலாம் வாங்க. சார், இங்க சீதா இருக்காங்களா? யோ, உடனே கேக்குறோம், வாய் திறந்து பதில் சொல்லியா? அம்மா, அம்மா. தயவு செஞ்சு எங்க அவசரத்தை புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ். எங்க அம்மாவை கூப்பிடுங்க சார். யோ, வாயில என்ன வச்சிருக்க? எங்க அம்மா எங்கன்னு கேக்குறல, சொல்லுங்க சார். யோ, சொல்லுன்ற. யோ, என்னையாச்சு? யார் உன்னை இப்படி அடிச்சது? என்ன கோவம் வருதா உனக்கு? உண்மையிலேயே நீ இந்த அம்மாவுக்கு புருஷனா இல்ல வர வழியில தள்ளிட்டு வந்த புருஷனா? யார் நீ? ஏன் அடிக்கிற? ஏய், என்னடா கேட்ட? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? இத்தனை வருஷம் நான் எங்க இருந்திருந்தா நான் கேட்டேன்? ஜெயில இருந்தாண்டா. 7 வருஷம் கழிச்சு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். ஏண்டா, உன்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செஞ்சா அவங்கள நீ என்ன வேணாலும் பேசுவியா? வேலைக்காரங்கன்னா உங்களுக்கு அவங்க அடிமையா? ஏய்,
போலீஸுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்ன பண்றா இப்ப பண்றா நான் பார்க்காத போலீஸா? டேய் போடுறா போன். டேய் போடுறா போன் போடுறா. என்ன பேச்சு பேசுற? என்ன போடுறா? அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா, காப்பாத்துங்கப்பா. அடிக்க வேணாம் சொல்லுங்கப்பா. என்னங்க வேண்டாம் விடுங்க இவன மாதிரி ஆளுங்களுக்கு நான் இப்படி சொன்னாதான் புரியும். விடுங்க வாங்க நீங்க. தொலைச்சு சீதா ஒரு துணிமணியெல்லாம் எடுத்துக்கலாம். எப்படிரா நாம போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அப்பா எப்படிரா கரெக்டா போனாரு? அது எப்படி அம்மா இருக்கிற இடத்த மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு போயிருப்பாரு? நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க தான் அவரை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் நம்மளோட ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காரு. நான் கூட என்னமோ நினைச்சேன். அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு காட்டிட்டு தான் அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஆள் அடி வாங்கிட்டு இருக்க மூஞ்ச பார்த்ததும் எனக்கு அப்படியே அள்ளு விட்டுடுச்சு. ஒரு நிமிஷம் மாமாவே அப்படியே நேர்ல வந்து நின்ன மாதிரி ஆயிடுச்சு. டேய், ஆல்ரெடி அவர் ஜெயிலுக்கு அனுப்பின காண்ட்ல இருந்த மனுஷனுக்கு இப்போ அம்மா வீட்டை விட்டு தரத்து விட்ட மேட்டர் தெரிஞ்சு இன்னும் கொலை காண்ட்ல சுத்திட்டு இருப்பாருடா. அவரே நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவை பாக்குறதுக்கு முன்னாடியே முதல்ல நம்மள தான் அவரை பார்க்க வந்திருக்காரு. எனக்கு என்னமோ அவர் இத்தோட விட்டுட்டு போற மாதிரி தெரியல. மச்சா சொல்றதுதான் சரி. நம்மளாம் அத்தையை பார்க்க போறோம் தெரிஞ்சு அந்த ஹவுஸ் ஓனர் மூஞ்ச உடைச்சு வச்சு ட்ரைலர் காமிச்சிட்டு போயிருக்காரு. டேய் 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 டேய், நீங்க கொடுக்குற பில்டப் அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே நடக்காது. அது எப்பரா நீ இவ்ளோ உறுதியா சொல்ற? இங்க பாரு, அதுங்க ரெண்ட பத்தி தான் நமக்கு ரொம்ப நாளா தெரியுமே. அப்படியே ஓவரா லவ் பண்ணிட்டே இருக்குமே. இப்ப 7 வருஷம் கழிச்சு பாத்துருக்காங்க. அப்படியே காசி ராமேஸ்வரம் எங்கேயாச்சும் போயிட்டு மெதுவா தான் வருவாங்க. ராங் கால்குலேஷன் மச்சான். அவங்க இப்ப இருக்க நிலைமைக்கு பக்திக்காகலாம் ராமேஸ்வரம் போக மாட்டாங்க. நம்ம 4 பேர் அஸ்தியை கரைக்க வேணா போவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் நான் ஏற்கனவே நடுங்கி போய் கிடக்குறேன்டா. இவர அஸ்தி கர்மாதின் வர பயமுறுத்திட்டு இருக்க, பேசாம இருடா. ஏய், பயந்தா கடைசி வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கணும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், விடு. அக்கா பயப்படுற மாதிரி அப்பா ரொம்ப அட்வான்ஸா தான் போயிட்டு இருக்காரு. அடுத்து நம்மள என்ன பண்ணலாம்னு இந்நேரம் முடிவு பண்ணிருப்பாரு. ஏச்சி, லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. அவர் அடுத்து என்ன பண்ணுவாருன்னு நினைச்சா எனக்கே என்னென்னமோலாம் தோணுதுடா ராஜா. இங்க பாரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு நம்மளால சொல்ல முடியலனாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம். என்ன? தனியா இருந்த மனுஷனுக்கு இப்ப கூட பொண்டாட்டி கிடைச்சதுனால அவருடைய பலம் இப்ப 2 மடங்கா இருக்கும். போச்சு. இப்ப 2 பேரும் எங்கதான் இருப்பாங்க? என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க?
என்ன சீதா இது? பிரிச்சு பாருங்க. வாட்சி? ம். எப்படி? சூப்பர் சீதா. போட்டுக்க. அழகா இருக்கு. நீங்களும் போட்டுக்கங்க. வேற லெவல் சீதா நீ. நீங்க மட்டும் என்ன சும்மா மாசா இருக்கீங்களே. இப்ப எதுக்குங்க இதையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக சொன்னீங்க? வாழ்க்கைய வாழ்றது. வா சீதா போலாம். எவ்வளவு நாள் இல்ல நம்ம இந்த மாதிரி ஒன்னா ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு. என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? எப்பெல்லாம் உன்னை புது துணியில பார்த்தாலும் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப முதல் முறையா பார்த்த மாதிரியே இருக்க சீதா. எக்ஸ்கியூஸ் மீ சார், டுடே ஸ்பெஷல் என்னன்னா 2 மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, தேங்க்யூ சார். என்னங்க நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே ஆர்டர் பண்ணிட்டீங்க? உன்னை கேட்காம உனக்கு பிடிச்சத பண்ற சில விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஓஹோ, அப்போ எனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க கேப்போம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தரமும் உன்னை கேட்காம பண்ணும்போது தான் அதுக்குண்டான சுவாரஸ்யமே இருக்கு. தேங்க்யூ. சாப்பிடு. இந்த அன்பும் அக்கறையும் 7 வருஷம் எனக்கு கிடைக்காம போச்சு. ரவி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. பழசெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, விடு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம லைஃப நம்ம வாழ ஆரம்பிக்கலாங்க. அப்படிலாம் இல்லை சீதா, நான் திரும்ப அடிக்க போறேன்.
சாப்பிடு